தெரியும் மகிமைன்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஷைனிங், ஒரு பிரகாசம் இருக்குல்ல. ஒரு நாள் உண்மையிலே நீங்க மகிமையா பிரகாசிக்க போறீங்க. இது உண்மையிலே நடக்க போகுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கண்ணாடியை பார்த்தா பிரகாசிக்கிற மாதிரி தெரில, லைட்டை போட்டு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் லைட்டை போட தேவையில்ல, நீங்களே லைட் உங்கள்ட்ட இருந்தே வரும். பரலோகத்தை பற்றி சொல்றப்போ என்ன சொல்லுது வெளிப்படுத்தல, அங்க சூரிய வெளிச்சமே இருக்காதான், சூரியனே ஒண்ணுமே இருக்காதான். ஏன்னா தேவனே அதற்கு ஒளியாய் இருப்பார். அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் தேவனே ஒளியா இருப்பார். அது அதனுடைய ஒரு முன்ருசியை தான் அந்த மறுரூப மலையில இயேசு காண்பிக்கிறார் பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு. அங்க சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு அதிக வெளிச்சமா இயேசு பிரகாசிக்கிறார். அது சும்மா ஒரு சிம்பாலிக் மீனிங் கிடையாது. உண்மையிலே பார்த்தா வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பயங்கரமா பிரகாசிக்கிறார். நீங்க போய் அதை கவனமா வாசித்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் கூட மகிமையாய் தோன்றினார்களாம். வெறும் இயேசு மட்டும் இல்ல, மோசேக்கும் எலியாவுக்குமே ஏதோ ஒரு மகிமை இருந்தது அங்க. நீங்க அதை விடுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை யோசித்து பாருங்களேன். ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்திலையும் சிருஷ்டித்தார். எந்த உடையும் அவங்களுக்கு இல்லை, துணியை வைத்து அவங்க உடைக்கப்படவில்லை, அவங்க துணியை போடல. ஆனா அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரியல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி தெரியாம இருந்திருக்கும்? நிர்வாணமா இருக்காங்க, ஆனா நிர்வாணமா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி இருந்திருக்கும்னா, நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன், அப்படி சொல்லலை ஆதியாகமம், ஆனா நான் நினைக்கிறேன் ஒரு விதமான ஒரு மகிமை அவங்கள அப்படியே சுற்றில இருந்திருக்கும். எந்த அளவுக்குன்னா, அவங்க அந்த மகிமையை தான் பார்த்துருப்பாங்களே ஒழிய அவங்களுடைய சொந்த நிர்வாணத்தையே அவங்க அப்படி தங்களை அப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்க. பாவத்தில் விழுந்தோடனே, பாவத்தில் விழுந்தது மட்டும் இல்லை, பாவத்துக்கு அடிமையானது, பிசாசுக்கு அடிமையானது மட்டும் இல்லை, அந்த மகிமையே போயிடுச்சு. இப்போ நிர்வாணம் தெரியுது. அப்போ பாவத்திலிருந்து ரட்சித்தாலே அர்த்தம் என்னவாக இருக்க வேண்டும்? திரும்ப இழந்து போன மகிமை அவங்களுக்கு வரணும். இல்லைன்னா அது முழுமையான ரட்சிப்பே கிடையாது. எப்படி சொல்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்புன்னு சொன்னாலே மகிமைக்கு கொண்டு போய் திரும்ப சேர்க்க வேண்டும். ஏன்டா மகிமையிலிருந்து தான் பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. இப்ப பாவத்திலிருந்து தேவன் திரும்ப தூக்கி போய் கடைசியில் உண்மையிலே